என் பேர் கலையரசிங்க சார். பழையபாளையம். உமாதேவன் பஸ் எங்கள் ஊருக்கு விட்டாங்க. ரொம்ப காலமாக இல்லை. அதில் சுமார் ஒரு 25 குடும்பம்னாச்சும் நாங்கள் பழையார் போய் பிழைக்கிறோம். நாங்கள் பிழைச்சா தான் எங்களுக்கு வழி. திரும்ப பசங்க, சின்ன சின்ன பசங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, வெளியில் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். நாங்கள் வயசானவங்க இவங்கெல்லாம் அந்த பஸ்ஸு வந்ததுனால ரொம்ப வசதியாக இருந்தது எங்களுக்கு. ஓஏபி போனவங்க கூட அந்த பஸ்ஸில் தான் போனாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கே நாங்கள் அந்த டைமிங்கு 7:30க்கு தான் போவோம். அந்த டயத்துக்கு அந்த பஸ்ஸு 5 நிமிஷம் முன்ன வரும். வரக்குள்ளே கற்பகம் பஸ்ஸு, கனகராஜ் பஸ்ஸு, அந்த உமாதேவன் பஸ் டிரைவர்கிட்ட சண்டைக்கு போவாங்க. அவங்க ஒரு 15 நிமிஷமாவது போட்டு லேட்டாக எடுப்பாங்க. எடுக்கும்பொழுது எங்களுக்கு அங்கே வியாபாரமும் பாதிச்சிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க, மற்ற இடம் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குதுங்க சார். இந்த 4 நாளையில் எங்களுக்கு ரொம்ப இம்சை தேவருங்க சார். இந்த இட்லி வியாபாரம் செஞ்ச கை விரல் கூட காயில் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படியே பையை ஒரு கடையில் போட்டுட்டு போட்டாங்க. வந்துட்டோங்க சார். தலையெல்லாம் வலிக்குது. 4 நாள் ஆகுதுங்க சார். இந்த பஸ்ஸு வந்து தலையில் தான் தூக்கிட்டு போகணும். எங்களுக்கு 2 வீலரு, எக்ஸலு எதுவும் வசதி கிடையாது. தலையில் தான் தூக்கிட்டு போகணும். இந்த பஸ்ஸு வந்ததுனால வீட்டுக்கிட்டே ஏறிப்போம், இறங்கிப்போம். ரொம்ப பிரச்சனையும் அவங்களால இவங்களுக்கு வரக்கூடாது. ஒரு வாரமாக ஓடுதுங்க சார். ஆமாங்க சார். இப்போ வியாபாரக்காரன் நாங்களாம் முந்தா நாள் நான் ஒரு 300 இட்லியை திருப்பி தூக்கிட்டு வந்து மாட்டுக்கிட்ட கரைச்சி வச்சேங்க சார். ஏன்னா அது அந்த இட்லி, சட்னி, சாம்பார்லாம் நான் என்ன செய்ய முடியும்? இந்த பஸ்ஸு வரதுனால நான் லேட்டாக போய்